எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியரிங் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். எங்கள் ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட நிறைய மிஷின் உற்பத்தி பண்ணுறோம். அதாவது ஹாலோ பிளாக் மிஷின், பேவர் பிளாக் மிஷின், ஃப்ளையாஸ் பிரிக் மேக் மிஷின், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் மிஷின் அப்படின்னு நிறைய மிஷின் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12 பிளாக்கு ஃப்ளையாஸ் பிரிக் மேக் மிஷின். அதுதான் இந்த மிஷின். வாங்க இந்த மிஷினை பற்றி வீட்டில் கொஞ்சம் பார்த்துருவோம். மிஷினுடைய டை இங்கே மாட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 பிளாக்கு. இந்த பக்கம் 6 பிளாக்காகவும் இந்த பக்கம் 6 பிளாக்காகவும் மாட்டிருக்கேன். இது எல்லாமே கிரேடு மெட்டீரியல். இது பார்த்தீங்கன்னா இந்த டை செக்ஷன் எல்லாமே கிரேட் மெட்டீரியல். இதோட டாப் பீஸ் தான். இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா மேலே இந்த பஞ்சிங் பீஸ் கிரேட் மெட்டீரியல் போட்டிருப்போம். பாக்கி எல்லாமே எம்எஸ் மெட்டீரியல் போட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் மேலே மாட்டக்கூடிய சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 180 டையா சிலிண்டர் வந்து 2 ராடு போட்டிருக்கேன். இங்கே ஒரு ராடு போட்டிருக்கேன், பேக் சைடில் ஒரு ராடு போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 2 ரேபிட் போட்டிருக்கேன். அதாவது நம்ம ஸ்பீட் இறங்குறதுக்காக போட்டிருக்கேன். இப்படி சிலிண்டர் போகிறதுனால என்ன கேட்டிங்கன்னா நம்ம ஸ்ட்ரெச்சரை ஹெவி பண்ணணும். ஸ்ட்ரெச்சரை ஹெவி பண்ணும்போது இந்த மேலே ப்ரெஸிங் பிளேட்டும் ஹெவி பண்ணணும். இது பாருங்கள், பெருசு கனமாக போட்டிருக்கேன், 80 பிளேட் திக்னஸ் போட்டிருக்கேன். அப்படிங்கும்போது எல்லாமே ஹெவி பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இதுதான் உள்ளுக்குள்ள மாட்டக்கூடிய டை செக்ஷன். நம்ம அடுத்து ஸ்ட்ரெச்சரை பார்த்துருவோம். மிஷினுடைய பாடி ஸ்ட்ரக்சர் இதான் போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 அடி பக்கம் வரும். அதாவது இதோடைய திக்னஸ் பிளேட் பார்த்தீங்கன்னா 30 திக்னஸ் போட்டிருக்கேன். இந்த 30 போட்டு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா வந்து 12 திக்னஸில் மேலே ஒரு பிளேட் போட்டிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக் வெல்டிங் போட்டிருப்பேன். அதாவது ஒரு பிளேட்டுக்கு மேலே இன்னொரு பிளேட்டை வச்சு வெல்டு பண்ணியிருப்பேன். ரொம்ப ஹெவியாக இருக்கும். இது எல்லாமே மிக் வெல்டிங் போட்டு அடிச்சிருப்போம். எதுவுமே ஆர்க் வெல்டிங் யூஸ் பண்ண மாட்டோம். அதுவே ஏர் சர்க்கிள்ஸ் போட்டிருப்போம். நிறைய பேர் கேட்குறாங்க, சார் பிளேட் வைக்கிறீங்க இல்லையா, அதுக்கு மேலே இன்னொரு பிளேட் வச்சு வெல்டு பண்ணுறது என்ன யூஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிங்கும்போது என்னன்னா, சாதாரணமான எம்எஸ் பிளேட் இருக்கும்போது டக்குன்னு நம்ம ப்ரெஸ் கொடுக்கும்போது வளைஞ்சிரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அடிஷனலாக மேலே ஒரு எக்ஸ்ட்ரா பிளேட் போட்டு அதை மிக் வெல்டிங் போட்டு அரெஸ்ட் பண்ணும்போது இந்த வளவு நிலைவு எங்கேயுமே இருக்காது. பிளேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷூராக நேராக இருக்கும், ஒரே நேர்கோட்டில் இருக்கும், எங்கேயும் வளையாது. அதனால் என்ன பண்ணிட்டேன், ஃப்ரண்ட் சைடு மொத்தம் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃப்ரண்ட் சைடில் மொத்தமாக எல்லாம் போட்டிருப்பேன். அதாவது பிட்டு பிட்டாக போட்டிருப்பேன். ஒரே பிளேட் போடாமல் ஒரு பிட்டு அந்த பக்கம் ஒரு பிட்டு தனித்தனியாக போட்டிருப்பேன். இப்படி போடும்போது என்ன ஆகுன்னா, நம்ம வெல்டிங் பண்ணும்போது நல்லா அரெஸ்ட் ஆகி கரெக்டாக நம்ம டைட்டாக பிடிச்சிக்கும். அந்த பிளேட்டை வளைய விடாமல் கரெக்டாக பிடிச்சிக்கும். அதனால தான் இந்த கான்செப்ட் போட்டிருக்கோம். அதுபோல் இந்த ஏர் ஹோல்ஸ் விட்டு இங்கேயும் வெல்டிங் பண்ணி அதை நம்ம தெரியாத மாதிரி பெயிண்ட் பண்ணிடுவோம் நாங்கள். இது பார்த்தீங்கன்னா பெல்ட் மூவபிள் கியர் பாக்ஸிங் மாட்டிருக்கிறீங்க. இது வந்து கிராம்ப்டன் கிரீஸ் மோட்டர் இங்கே மாட்டி விட்டுருக்கேன். இது வந்து பெல்ட் சிஸ்டம் இங்கே கனெக்ட் பண்ணியிருப்போம். இது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தா தெரியும், பெல்ட் கனெக்ட் ஆகி அப்படியே முன்னாடி போகும். அதாவது இங்கிருந்து மூவ் ஆகி அப்படி கல் அடித்து வெளியே வரும்போது கீழே கல் உட்காரும், அப்படியே கல் வெளியே வரும். வெளியே வரும்போது இங்கிருந்து கல்லை எடுத்து வச்சுருவாங்க. அதாவது இந்த பக்கம் கல் இப்படி வெளியே வரும்போது இங்கிருந்து இப்படி எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க. அதாவது கான்செப்ட். அந்த பெல்ட்டுடைய அந்த கியர் பாக்ஸ் அங்கே மாட்டியிருக்கேன். இங்கே ஒரு கியர் பாக்ஸ் மாட்டிருக்கிறேன் அடிஷனலாக. இது எதுக்காக மாட்டிருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது முன்னாடி ஃபீடரில் இதுதான் ஃபீடரு. இந்த ஃபீடர் பாக்ஸ் உள்ளே போயிட்டு வரும். டைக்குள்ளே போயிட்டு வரும்போது அந்த உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 பிளேடு கொடுத்துருக்கேன். அதாவது நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி உள்ளே போகிற மாதிரி உள்ளே கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அதோடைய செயின் லிங்க் தான் போட்டிருக்கேன். இந்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இந்த லென்த்து செயின் லிங்க் போட்டிருப்பேன். இந்த செயின் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி வரைக்கும் போட்டிருப்பேன். அப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னா, உள்ள மிக்சிங் வந்து ரொம்ப நம்ம பக்கமாக ரொம்ப ஷூராக கிடச்சிடும். அதுக்காக அந்த கான்செப்ட் போட்டிருக்கேன். மேலே வரக்கூடிய ஆயில் டேங்க் பற்றி 2 டேங்க் போட்டிருக்கேன். என்ன காரணம் கேட்டால் 2 சிலிண்டர் இருக்கிறனால. அதாவது நம்ம முன்னாடி பின்னாடி 2 சிலிண்டர் போட்டிருக்கோம். அதனால மேலே வந்து ஆயில் டேங்க் 2 போட்டிருக்கேன். ஃப்ரண்ட்ல 1 போட்டிருக்கேன், பேக்ல 1 போட்டிருக்கேன். அதே போல் இந்த மண் உழையக்கூடிய பெரிய பக்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக போட்டிருக்கேன். அதாவது நம்ம 12 பிளாக்கு தேவையான மெட்டீரியல் உள்ள நிற்கிற மாதிரி, நிறைய ஸ்டோரேஜ் பிடிக்கிற மாதிரி இந்த பங்கர் ரொம்ப பெருசாக போட்டிருக்கேன். இதோடைய மவுண்டிங் பார்த்தீங்கன்னா நான் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா மிஷினில் வந்து கொடுத்துருப்பேன் மவுண்ட் அடி. இப்போ என்ன பண்ணிட்டா தனியாக செப்பரேட்டாக கொடுத்துட்டேன். அதை பாருங்கள், மிஷினுக்கு சம்மந்தமே இருக்காது. கீழே இது தனியாக செப்பரேட்டாக கொடுத்துட்டேன். இது ஒரு சேனல் போட்டு இதில் மவுண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி மெத்தட் போகும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாகுது, 0 ஆகுது. அதனால் இந்த கான்செப்ட் போட்டிருக்கேன். அதே போல் போல்ட் நட்டு பாருங்கள், எல்லாமே ஸ்லாட் அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டிருக்கேன் பாருங்கள். எல்லாத்தையும் ஸ்லாட் போட்டு நம்ம எவ்வளோ வேணும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி போட்டுட்ருக்கேன். அப்புறம் இங்கே இந்த ரோலர் போட்டு வரப்பாக தனியாக இங்கே ஒரு பீஸ் போட்டிருக்கேன் பாருங்கள், ரோலர் மவுண்டிங்கு 4 பக்கம் போட்டிருப்பேன். அந்த மாதிரி இது கீழே வந்து பக்கெட்டில் வந்து ரப்பர் வந்துடும். இந்த மண் வெளியே வரக்கூடாது, ரப்பர் வந்துடும். ரப்பர் ஃபிட்டிங் போட்டிருப்போம். இந்த கார்டு பார்த்தீங்கன்னா அந்த கை சிக்க வச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக இந்த கார்டு இது எல்லா மிஷினும் போட்டுருக்கோம். பொதுவாக இந்த ரோலர் போயிட்டு வரும்போது நம்ம கையை வச்சிடக்கூடாது, அதுக்காக இந்த கார்டு போட்டிருக்கேன். இது வந்து மிஷினுடைய பேக் சைடு. இங்கே அந்த பிளேட் போட்டிருக்கேன் பாருங்கள், சேம் கான்செப்டாக போட்டிருக்கேன். எப்பவுமே நம்ம ஃப்ளையாஸ் மிஷின் பண்ணும்போது ஸ்ட்ரெச்சர் மேலே ரொம்ப கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா ஸ்ட்ரெச்சர் தான் மெயின். நம்ம சிலிண்டர் போகிற பெரிய விஷயம் கிடையாது. அந்த சிலிண்டர் தகுந்த மாதிரி இந்த ஸ்ட்ரெச்சரை போட்டால் தான் இந்த ஸ்ட்ரெச்சர் தாங்கும். இது பாருங்கள், எப்பவுமே சேனல் பாக்ஸ் நான் போட மாட்டோம். எல்லா மிஷினுமே பிளேட் தான் போடுவோம். இந்த பிளேட் போட்டு பிளேட் உள்ள பாருங்க, கனமான பிளேட் போட்டிருக்க பாருங்க. இங்கே 20 பிளேட் போட்டிருக்க பாருங்க. இந்த 20 போட்டு மேலே அவுட்டில் சப்போர்ட் பீஸ் வச்சு ரொம்ப ஹெவியான மிக் வெல்டிங் போட்டு அடிச்சு ஸ்ட்ரெச்சர் ரொம்ப நான் கவனம் எடுத்துக்குவோம். ஏன்னா ஸ்ட்ரெச்சர் தான் மெயினான விஷயங்களுக்கு. ஆரம்பத்தில் நம்ம சேனல் போட்டிருந்தோம். அந்த சேனல் போடும்போது என்ன ஆகுன்னா, லைட்டாக ஒரு சேக்னஸ் வரும். அந்த சேக்னஸ் வராமல் இருக்க தான் இந்த பிளேட் மாடல் போட்டிருக்கோம் நாங்கள்.
கீழே வந்து மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா மவுண்டிங் ஹோல்ஸ் கொடுத்துருக்கேன். மவுண்டிங் ஹோல்ஸ் 4 ஹோல்ஸ் கொடுத்துருப்பேன் மிஷினை. நீங்கள் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் இந்த ஹோல்ஸில் வச்சு நம்ம அப்படி பதிச்சுக்கலாம். அப்புறம் ரோலர் போட்டிருக்கேன். இங்கே இது வந்து பெல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ரோலர் போட்டிருக்கேன். கீழே அது மைனூட்டாக போட்டிருக்கேன், யாரும் தெரியாது. உள்ள ராடு போட்டு அது கீழே போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பெல்ட்டோட நீளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 அடி வந்துடும். நமக்கு 12 கல்லும் போது 10 அடி தேவைப்படும். இப்போ சாதாரணமாக 8 அடி தான் போடுவேன் நான். இப்போ இந்த மாதிரி போடும்போது நமக்கு 10 அடி தேவைப்படும். ஏன் 10 அடி தேவைப்படுது அப்படின்னா, இந்த 12 பிளாக் கண்டினியூ வந்துட்டே இருக்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்ட்ரோக் நிற்கும். அப்போ ஆள் எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் லேட் ஆகும். டக்கு எடுத்து லேட் ஆகும். அதனால தான் என்ன பண்ணிட்டேன், கொஞ்சம் பெல்ட் கொஞ்சம் லென்த் அதிகமாக போட்டிருக்கேன். இங்கே அதே மாதிரி தான் ரோலருக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அதாவது பெல்ட் நேராக போகிறதுக்காக 2 பக்கம் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க ஸ்லாட் போட்டிங் ஒன்று கொடுத்துருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா, ஃபியூச்சரில் பெல்ட் லூஸ் ஆகும்போது நம்ம டைட் பண்ணிக்கலாம். இவ்வளோ டைட் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கீழே லெக் மவுண்டிங் போட்டிருக்கேன். எல்லா பக்கம் மவுண்டிங் ஹோல்ஸ் போட்டிருப்பேன். எல்லா சேனலும் போட்டிருப்பேன். சப்போர்ட் பீஸ் ரொம்ப ஹெவியாக கொடுத்துருப்போம் நம்ம. அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது பேனல் போர்டு. அப்படியே மிஷினுடைய டோட்டல் கண்ட்ரோல் எல்லாமே. இது RYB நம்ம 3 பேஸ் லைனுக்காக கொடுத்துருக்கேன். இது எல்லாமே அதோடைய கண்ட்ரோல் தான். டிஸ்பிளேல எல்லாம் காமிச்சிருங்க, எவ்வளோ கரண்ட் இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ரோக் அடிக்கிறோம் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே காமிச்சிடும். இது எமர்ஜென்சி, ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா டக்கு நீங்கள் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணோன்னா எல்லாம் டோட்டலாக ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். அந்த கான்செப்ட் உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா PLC கண்ட்ரோல்லாம் போட்டிருப்பேன் A to Z. இதான் மிஷினுடைய ஆயில் டேங்கு. இது பார்த்தீங்கன்னா 2 பேரில் பிடிக்கிற மாதிரி பெரிய டேங்காக போட்டிருக்கேன். இது பவர் பேக்பாங்க. 2 பேரில் போட்டிருக்கேன். இங்கே எல்லாமே யூகன் வால்வ்ஸ் போட்டிருக்கேன். மிஷினுடைய கண்ட்ரோல் பாக்ஸ் இங்கே போட்டிருக்கேன். அதை கனெக்ட் பண்ணக்கூடிய ஜங்ஷன் பாக்ஸ் அங்கே போட்டிருக்கேன். இப்போ எல்லாமே இது கம்பெனியில் நாங்கள் டெமோ பண்ணுறதுக்காக எல்லாம் முடிச்சிருக்கோம். இப்போ நான் காலை டெமோ பார்த்துட்டேன். இப்போ எல்லாம் பிரிக்க போகிறேன். பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடலாம் தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ஓஸ் கனெக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இன்னும் கூறக்கு ஓஸ் கனெக்ஷன் கொடுக்கல. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, சைட்டுக்கு போய் கொடுப்பாங்க. சைட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா 2 ஓசிங் கனெக்ஷன் கொடுத்துட்டு அப்புறம் வாட்டர் இங்கேருந்து கொடுத்துருவாங்க. வழக்கம் போல் வாட்டர் கூலிங் கொடுத்துருவாங்க. அந்த கான்செப்ட் இது. இது வந்து 2 பேரில் ஆயில் பிடிக்கிற மாதிரி பெரிய பவர் பேக்கை போட்டுருக்குறோம். மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா 2 ப்ரீஃபில் வால் போட்டிருக்கேன். 2 ப்ரீஃபில் வால் போட்டு அதிலிருந்து பைப் வளைச்சு போட்டிருக்கேன் பாருங்க. ஓஸ் கனெக்ஷன் மேக்ஸிமம் இல்லாமல் பைப்பை வளைச்சு அங்கிட்டு T ஜாயிண்ட் போட்டு எடுத்து கீழே பைப் ஓஸை கொடுத்துட்டோம். எல்லா பக்கம் மேக்ஸிமம் பைப்பை கொடுத்துருவோம். எங்கெல்லாம் பைப்பு கொண்டு போக முடியாதோ அந்த இடத்துல பூரா ஓஸ் போட்டுருவோம். இப்போ நீங்கள் பார்க்குறது கீழே எஜெக்ஷன் சிலிண்டர், அதாவது கல் அடித்ததுக்கப்புறம் அந்த கீழ்பட்டியை மேலே தூக்கக்கூடிய சிலிண்டர். அது 2 பக்கம் மாட்டியிருப்பேன். அந்த பக்கம் இந்த பக்கம் ஒன்று. அதில் பெரிய ஹோல்ஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, நம்ம வந்து ஈஸியாக வேலை பார்த்துக்கலாம். ஃபியூச்சரில் சர்வீஸ்னா கூடி இந்த ஹோல்ஸ் வழியாக நம்ம ஸ்பேனரை விட்டு ஈஸியாக சர்வீஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிஷினுடைய கொஞ்சம் டீட்டெயில் கூட பார்த்துட்டோம். எங்கள் ஃபேக்ட்ரியில் ஒரு சின்ன டெமோ போடுறோம், அந்த வீடியோ போடுறேன், அது எப்படின்னு பாருங்கள். இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமாக போகக்கூடிய மாடல் பார்த்தீங்கன்னா பெர் ஸ்டோக்கில் 6 பிளாக்கும் 8 பிளாக் மிஷின் நிறைய போகும். பார்த்தீங்கன்னா நிற்கிது பார்த்தீங்களா, இது 8 பிளாக் தான், இது 8 பிளாக் தான். அது மாதிரி உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னும் 4 மிஷின் எனக்கு 8 பிளாக் மிஷின் ஆகிட்டு இருக்கு, ரெடி ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ லான்ச்சிங்காக ஒரு 4 பிளாக் மிஷின் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலருக்கு பார்த்தீங்களா, இதான் 4 பிளாக் மிஷின். இதை நியூவாக கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஒரு சின்ன பட்ஜெட் வர மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மிஷினுடைய எல்லா டீட்டெயிலும் கொஞ்சம் பார்த்துட்டோம். இப்போ இதோடைய ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில் தெரிஞ்சுச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன், எனக்கு கால் பண்ணுங்கள். இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம். இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு அதிகமாக போகக்கூடிய மாடல் பார்த்தீங்கன்னா 8 பிளாக்கும் 6 பிளாக் அதிகமாக போகும். ஒரு பெர் ஸ்டோக்கில் பார்த்தீங்கன்னா 6 பிளாக்கும் 8 பிளாக் நம்ம அதிகமாக போகும். இப்போ நிற்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8 பிளாக் மாடல் தான். இது 8 பிளாக் தான், இது 8 பிளாக் தான். உள்ள ஒரு 4 மிஷின் 8 பிளாக் மிஷின் ஆகிட்டு இருக்கு. அதுவும் 8 பிளாக் மிஷின் தான் எல்லாமே. அது இல்லாமல் ஒரு நியூ லான்ச்சிங்காக நாங்கள் 4 பிளாக் மிஷின் ஒன்று ஆர்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். அதாவது பெர் ஸ்டோக்கில் 4 பிளாக் வர மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறோம். இப்போ இந்த மிஷினை பற்றி எல்லா டீட்டெயிலும் பார்த்துட்டோம், டெமோ வீடியோ பார்த்துட்டோம். இதோடைய ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில் தெரிஞ்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துறேன், எனக்கு கால் பண்ணுங்கள். இன்னும் தெளிவாக விளக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.